நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் மறுபடியும் இந்த இரவு வேளையில் உங்கள் வீடுகளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புயல் வீசி கொண்டிருக்கலாம். சுழன்று சுழன்று நீங்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க, என் வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து நான் நிம்மதி அடையலாம் என்று சொல்லி நான் நினைக்கும் போதெல்லாம் என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு புயல் அடித்து கொண்டு தான் இருக்கிறது. நான் என்ன செய்கிறேன்னு தெரியல. சில நேரங்களில் இந்த புயல் அப்படியே அடித்து செல்லப்படுவேனோ மூழ்கடிக்கப்படுவேனா என்று எனக்கு தெரியவே இல்லை. நானும் ஜெபிக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, ஜெபிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், ஆனால் என் வாழ்க்கையில் என்ன இல்லை, விடுதலையே இல்லை. ஆண்டவர் என்னை எப்போ ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் எனக்கு எப்போ ஆசீர்வாதத்தை தருவார், இப்படி பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது, பயம் இருக்குது. இதெல்லாம் எப்படி போக்குறது, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஆமென். அவர் அவர்களை நோக்கி, இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, அவர் அவர்களை நோக்கி என்கிற இடத்துல இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். இன்னைக்கு உலகத்தில் மனுஷனுக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? பயம். எதை எடுத்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப பயமுறுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? பிள்ளைகளுடைய காரியங்கள் தான். என் பிள்ளை நல்லா படிக்குமா, என் பிள்ளையுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்குமா, என் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் நல்ல திருமண வாழ்க்கை அமையுமா, என் பிள்ளை சந்தோஷமாக வாழுமா, என் பிள்ளைக்கு நான் என்னத்தை சேர்த்து வைக்கணும், ஒரு வீடு வேணுமே, ஒரு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கணுமே, என் பிள்ளைய நல்ல இடத்துல நான் திருமணம் செய்து கொடுக்கணுமே. இதுதான் ஒரு மனுஷனை ரொம்ப பயமுறுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பயப்படாத நம்ம பிள்ளைகளுடைய காரியத்தை குறிச்சிட்டு கவலைப்பட்டுட்டோன்னா ரொம்ப பயம் வந்துடும். அதான் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? நமக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் சில வேளைகள் என்ன செய்கிறோம், தளர்ந்து போகிறோம். நான் நல்லா ஜெபிச்சேங்க, என் பிள்ளைக்கு அந்த வேலை கிடச்சிரும்னு சொல்லி, அந்த திருமண காரியம் நடந்துருன்னு சொல்லி நான் நல்லா ஜெபிச்சேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலையே. இன்னைக்கு அதுதான் நம்ம சோர்வுக்குள்ளாக்குறதுல. ஜெபிக்கிற காரியம் நம்மை நடக்கவில்லை என்று சொன்னால் நம்மை சோர்வுக்குள்ளாய் போகிறது. அது எதிர்காற்று வீசும் பொழுது, நம்முடைய கடல் கொந்தளிக்கும் பொழுது, நம்முடைய படகு அசையும் பொழுது, வாழ்க்கை படகு அசையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அடுத்ததாக விசுவாசத்தை நாம் இழந்து போகிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜெபித்து ஜெபித்து எண்ணத்தை கண்டோம், வேதத்தை தியானித்து தியானித்து எண்ணத்தை கண்டோம், ஊழியத்திற்கு கொடுத்து கொடுத்து எண்ணத்தை கண்டோம், கர்த்தருக்காக வாழ்ந்து நான் எண்ணத்தை கண்டேன். என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா, இயேசு இருக்கிறாரா? இந்த கேள்வியோடு கூட தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். அன்றைக்கு சீசர்களை பார்த்து கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இப்படி பயப்படுறோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நமக்குள்ள என்ன வருது? பயம் வருகிறது. வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவ பலமுள்ளவர்களாய் நாம் பயமுள்ள ஆவியை துரத்த வேண்டுமே அன்றி பயத்துக்குள்ளே விழுந்து போகக்கூடாது என்பது தேவ சித்தம். ஆனாலும் நம்ம இந்த பயம் சூழ்ந்து கொள்கிறது. இந்த பயத்தை யார் கொண்டு வருகிறான் என்று சொன்னால், எதிராளியான பிசாசானவன். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை சுற்றி வளைந்து கொண்டு எப்படியாவது விழுங்கி போட வேண்டும் என்று சொல்கிற இந்த வேளையில் கர்த்தர் சொல்கிறார், நீ தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. யாருடைய வாழ்க்கையில் ஜெபம் உள்ளதோ, யாருடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி வாழ்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் இந்த பயம் இருக்காது. ஏன்னா அவங்க கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையிலலாம் அவங்க சொல்லுவாங்க, நான் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதுனால என் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எப்போ பயம் இல்லாமல் போவோன்னா, ஆண்டவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அவரே என் தேவன் என்று விசுவாசிக்கும் பொழுது. நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? 7 மடங்கு
அக்கினி சூளை ஏற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்தார்களே தவிர அக்கினியை பார்த்து பயப்படலை. சிங்க கெபியிலே போடப்பட்டான் தானியேல். ஆண்டவரை ஆராதித்தானே தவிர, விடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை ஆராதித்தானே தவிர, 3 வேளையும் தேவனை நோக்கி பார்த்தானே தவிர அந்த சிங்கங்களுக்கு அவன் பயப்படல. அதனால சிங்கங்கள் செயல்பட முடியவில்லை. என்னைக்கு நமக்குள்ள பயம் வந்துருதோ அப்பா விசுவாசம் போய் அவிசுவாசம் வந்துடும். அதனால பயம் மேற்கொள்ளும், விசுவாசம் தளர்ந்து போகும். எனக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் என்ன செய்யும்? தளர்ந்து போகும். அடுத்ததாக அந்த பிசாசு நம்மை மேற்கொள்வதற்கு நாம் வழிவகுத்து கொடுக்கிறோம். ஆனால் அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவரே என் தேவன் என்று சொல்லி அவரையே அவர்கள் சார்ந்து கொண்டதுனால தான் அங்கே என்ன செய்து அக்கினி அவர்களை பட்சிக்கவில்லை, பற்றி எரியவும் இல்லை, கருக்கி போடவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அதிலே நாம் மூழ்கி போவதில்லை, அதிலே நாம் எரிந்தும் போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் மார்க் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. ஆமென், ஹல்லேலூயா. பலத்த காற்று, காற்று நிற்க முடியாதபடி, வாழ்க்கையில் நம்ம நின்று பிடிக்க முடியாதபடி பிரச்சனைகள் நம்மை தூக்கி எறிகிற ஒரு காற்றை போல காணப்படும். அவ்வளோதான். நான் அங்கே இங்கே அலசடிப்படுறேன், அலைந்து திரிகிறேன். என் அலைச்சல்களை அறிவார் யார்? நான் அலைந்து 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 நான் சோர்ந்து போயிட்டேன். தாவீது வாழ்க்கையில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான், நல்ல காரியம்தான். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் அலைஞ்சிக்கிட்டும் ஓடிக்கிட்டும் ஒளிஞ்சிக்கிட்டும் தான் இருந்தான். ஆனால் தேவனை என்ன செய்யலை, அவன் விட்டுறல. தேவனை நோக்கி பார்க்கறதில்ல, ஜெபிக்கிறதுல அவன் ஒரு நாள் சோர்ந்து போகலை. ஆண்டவரிடத்துல எல்லா சூழ்நிலையும் கேட்டான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போன சூழ்நிலையில் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாராலும் கல்லறிய வேண்டும், இவனை கொன்றுபட, இவனால் தான் இவ்வளோ காரியங்கள் நடந்தது என்று சொல்லி மனுஷர்கள் எல்லாரும் அவனை பேசின போதிலும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த தண்டை நான் பின்தொடரலாமா என்று கேட்டான். இன்னைக்கு நமக்கு அந்த பழக்கம் இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் கேட்கிற பழக்கம் இருக்கிறதா? பலத்த காற்று வீசுகிறது, அலசடிப்படுகிறோம், மோதிக்கொண்டு அலைகிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமா? லூக்கா 9:23 வாசிங்கள். இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, வாசிப்போம். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. இல்லை, அது இல்லை. பலத்த காற்று மோசமாய், அதாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது மோசமான காற்று வீசிச்சாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பயங்கரமான காற்று வீசிச்சான். படவு நிறைய தண்ணீர் நிரம்பிட்டான். அங்க தண்ணி பெருகிருச்சு. அந்த தண்ணி பெருகினதுனால படகு என்ன செய்யும்? நீங்க படகுல போயிட்டே இருக்கீங்க, தண்ணி நிரம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படகு அப்படியே அமிழ்ந்து விடும். நீங்க அப்பொழுது பலத்த சுழல் காற்று எங்க இருக்குன்னு சொல்லி வாசிங்க. மார்க் 4:37 38 இருக்கு. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை. இல்லை இல்லை, அதாவது லூக்கால இருக்குது அந்த வசனம், நான் சரியான இருப்பிடம் எழுதலை. ஆனால் தேவன் பாருங்க அந்த இடத்துல அழகா சொல்லி இருக்கிறாரு, மோசமான நிலைமை அங்கே உருவாயிட்டான். மோசமான நிலைமை உருவானது மாத்திரம் அல்ல, அங்கு இருக்கிற அந்த படகுல தண்ணீர் நிரம்பத்தக்கதாய். ஒரு போட்டு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாளி வச்சுருப்பாங்க. தண்ணி, கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா உடனடியாக அதை கோதி கோதி என்ன செய்வாங்க? வெளியே ஊற்றுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த தண்ணி நிரம்ப நிரம்ப அந்த படகானது அப்படியே அமிழ்ந்து போகும். அமிழ்ந்து போகிறதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த படகு அப்படியே மூழ்கி விடும். இவங்க அப்படியே தண்ணி நிரம்பிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் 38ஆம் வசனம் இப்போ வாசிங்க. மார்க் 4:38. மார்க் 4:38. அந்த படகுல பின்னணியத்தில் இயேசு கிறிஸ்துவின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தாராம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். என்னதான் புயல் வீசட்டோ, என்னதான் தண்ணீர் நிரம்பட்டோ, என்னதான் மோசமான சூழ்நிலை வரட்டும், ஆண்டவர் சொல்கிறார் நிம்மதியாயிரு.
அது நம்ம பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். பேதுருவை சிறைச்சாலையில் வச்சு அடைச்சிட்டாங்க. அவன் எல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க போய். ஒருவேளை இவ்வளோ நாள் நான் ஊழியம் பார்த்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பேதுரு நிறைய ஊழியங்களை பார்த்து டயர்டாக இருந்திருக்கலாம். நடந்து தான் அந்த நாட்களில் ஊழியத்துக்கு போனதுனால நிம்மதியாக தூங்க இடம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அவன் தூங்கி கொண்டிருந்தானா. சபையார் எல்லாரும் ஜெபித்தார்கள், அவன் விடுதலையாக்கப்பட்டான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அந்த பேதுருடைய சூழ்நிலை ஏன் அப்படி மாறிச்சுன்னா, என்ன வந்தாலும் இயேசு பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் சொன்னார் பாருங்க, தான் மகன்கிட்ட கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ பலியாடு எங்கே? பலி செலுத்த போகிறோம், ஆனால் பலியாடு இல்லை, பலி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு மகன்கிட்ட, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருக்கு தெரியும் தான் பிள்ளைய தான் பலியிட போகிறோன்னு அவருக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு கர்த்தர் பார்த்து கொள்வார். அங்கே உள்ள ஒரு பயம் இல்லை. ஏன்னா என்னுடைய தேவன் பெரியவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதனால் எனக்கு பலியிட இந்த நேரத்தில் ஏற்றதான ஆட்டுக்குட்டியை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இங்கே கப்பலின் பின்னணியில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தலையணை வைத்து படுத்து நித்திரையாக இருக்கிறார். சீசர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, உமக்கு கவலை இல்லையா? ஜபிக்கிற நாம கூட அப்படிதான் சொல்கிறோம். நான் ஜபிக்கிறேன், ஒவ்வொரு நாள் ஜபிக்கிறேன். நீங்கள் என்னன்னா என் வாழ்க்கையில் இருக்கீங்களா இல்லையா தெரியாது, ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை? கவலை இல்லை ஆண்டவரே. உங்களுக்கு எங்களை பார்த்தா நான் ஒரு மனிதனாக கூட தெரியலையோ, மனுஷனா தெரியலையோ. எத்தனையோ பேர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. அவங்க கூடலாம் இயேசு இல்லை, ஆனால் அவங்க உயர்த்தப்பட்டு கொண்டே போகிறார்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் நாங்கள் இயேசுன்னு சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் புயல் வீசுறது, எங்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் காற்று அடிக்குது, எங்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் கடல் கொந்தளிக்கிறது, படகு மூழ்கத்தக்கதாய் செல்கிறது, எங்கள் வாழ்க்கை படகு மூழ்கி விடுமோ என்று சொல்லி நாங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசு இருக்கிற வாழ்க்கையில் தான் உபத்திரம் வரும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அவங்க வாழ்க்கையில் இதே மாதிரி உபத்திரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை அறியாதவர்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வந்ததுன்னா அவங்களால நின்று பிடிக்கவே முடியாது. அவர்கள் ஒரு நாளும் இந்த பூமியில் தரித்து நிற்கவும் முடியாது. எத்தனை பேர் தெரியுமா பிரச்சனையின் மத்தியில் தங்களை தாங்களே மாய்த்து கொள்கிறார்கள். தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி எத்தனை பேர் கடந்து போகிறாங்க தெரியுமா? ஆனால் தேவன் நம்மை அழகாக வைத்திருக்கிறார், நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், நம்மை பலத்தால் இடை கட்டி இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது, அவரும் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். எந்த சூழ்நிலையிலும், தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும், அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலும், உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற சூழ்நிலையிலும், சிறைச்சாலையிலும் கர்த்தருடைய கரம் யோசேப்போடு கூட இருந்தது. எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். செய்யாத குற்றத்துக்கு நான் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறேனே என்று சொல்லி எத்தனையோ அவன் கண்ணீர் வடித்திருப்பான். நம்ம என்ன கேட்டிருப்போம்? கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிறாரா? ஏன் எனக்கு இந்த நிலைமை, நான் செய்யவில்லையே இந்த தவறு என்று சொல்லி நாம் என்றால் அழுதிருப்போம். ஆனால் தேவன் அவனை அழாதபடிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதியாய் அவன் உள்ளத்தில் வைத்திருந்தார். இன்றைக்கும் நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை படகுல கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் இந்த படகு அசைகிறது. ஆனால் மற்றவர்கள் சாட்சியிடத்தக்கதாய் நம்முடைய படகை நிலைநிறுத்துகிற நல்ல ஒரு சுக்கான் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் 39ஆம் வசனம், மார்க்கு 4:39. ஹல்லேலூயா. தேவன் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். ஆமென். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. காற்றை பார்த்து அதட்டி. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு விரோதமாய் வாழ்க்கையில் சுழல் காற்றாய் அடிக்கிற எல்லா காற்றையும், பலத்த காற்றையும் பார்த்து ஆண்டவர் அதட்டுகிறார். இவ்வளோதான், இதுக்கு மேலே நீ வீசாத, இதுக்கு மேலே என் பிள்ளைகளை சேதப்படுத்தாத, இதுக்கு மேலே நீ மிஞ்சாத. ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோதான், உனக்கு இதுக்கு மேலே என் பிள்ளைகள் மேலே என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. யோபு சோதித்த பின் சுத்த பொன்னாய் மாறினான். ஆமென். ஏன் இந்த சோதனைன்னா நம்மை மாற்றுவதற்காய், சுத்த பொன்னாய் மாற்றுவதற்காய். சீசர்கள் கடலையும் காற்றையும் அதட்டுகிற நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இதை அனுமதித்தார். அவர் காற்றை பார்த்து அதட்டினார், இறையாதே,
கடலை பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. எந்த அளவுக்கு அந்த கடல் இறைந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கூட கடல் கொந்தளிப்பு போல பிரச்சனைகள் கொந்தளித்து கொண்டே இருக்கிறதா? ஒரு அலை முடிஞ்சதுன்னா இன்னொரு பெரிய அலை வீசுது என் வாழ்க்கையில். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை வருது என் வாழ்க்கையில். தொடர்ந்து பிரச்சனையின் மத்தியிலே நான் கடந்து போகிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் சுதந்திரமாக நிம்மதியாக சந்தோஷமாய் நான் வாழ்ந்ததே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவரிடத்துல வாங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புயலையும் காற்றையும் கடலையும் கொந்தளிக்கிற அலைகளையும் அதட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எவ்வளவோ முயன்று பார்க்குறேன். ஆனால் என் வாழ்க்கையில் புயல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த புயல் அடிக்கிற வேளையில் நாம் பார்க்க வேண்டியது கர்த்தரை. அந்த சீசர்கள் கர்த்தரை நோக்கி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், எழுந்திரும், எங்கள் மேலே கவலை இல்லையா என்று சொன்னது போல நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவனை நோக்கி துதிக்கும் பொழுது காற்றையும் கடலையும் நமக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் கர்த்தர் அதட்டுவார். அவர் சொன்னார், இறையாதே. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இறைந்து கொண்டிருக்கிறதா பிரச்சனைகள்? சத்துருவானவன் சொல்கிறான், அவ்வளோதான் இவங்க முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி இறைந்து கொண்டு இருக்கிறார்களா? அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அமைதலாயிரு. அமேன். ஹல்லேலூயா. கொந்தளிக்கிற எல்லா அலைகளையும் காலின் கீழ் போட்டு மிதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவாய் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய வேதனைகள் எவ்வளவாய் பெருகி கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இறையாதே, அமைதலாயிரு. இறையாதே, அமைதலாயிரு. தேவன் அமைதியை கட்டளையிடுகிறார். அதற்கு பிற்பாடு தான் சொல்கிறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? முதல்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து அதட்டுகிற தேவன் அல்ல. யாரை அதட்டுகிறான்னா, நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிரச்சனைகளை அதட்டுகிறார். நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற கண்ணீரை அதட்டுகிறார். நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற நிந்தனையை அதட்டுகிறார். நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற உபத்திரவத்தை அதட்டுகிறார். இந்த மட்டும் வா, இதுக்கு மேலே நீ செய்யாத, என் பிள்ளைகளை தொடாத, என் பிள்ளைகளை தொட உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அவைகளை அதட்டுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவைகளுக்கு கட்டளையிடுகிறார், இறையாதே, அமைதலாரு. என் பிள்ளைகள் மேலே நீ ஆதிக்கம் செலுத்தாதே, ஆளுகை செலுத்தாதே, உனக்கு அவ்வளோதான், எல்லாம் முடிந்து போயிற்று என்று சொல்லி கர்த்தர் அந்த பிரச்சனைகளை பார்த்து பேசிவிட்டு தான் நம்மை பார்த்து சொல்கிறார், ஏன் பயப்பட்டீங்க, நான் உங்கள் கூட தானே இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் இப்படி பயப்படுறீங்க, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். மருத்துவர்களை ரிப்போர்ட்டு, மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவ்வளோதான், இந்த நோய் உங்களில் அப்படியே நின்றுவிடும், இனி நீங்கள் பிழைக்க மாட்டீங்க. நான் இன்றைக்கி பிரசங்கத்துக்கு வருவதற்கு முன்பாக யூடியூப்பில் ஒரு சாட்சி பார்த்தேன். அழகான ஒரு பிரசங்கம் பண்ணுற ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு சகோதரிக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதில் கிட்னி ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சான், கிட்னி செயல்படாமல் போய்விட்டது. அப்போ அந்த சகோதரி வீட்டுக்கு வந்தாங்களாம், வேதனைப்படலையாம், கிட்னி படத்தை வரைஞ்சாங்களாம், ஆண்டவரிடத்தில் சொன்னாங்களாம், என்னுடைய கிட்னி ரெண்டும் நன்றாய் செயல்படுவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இதை சரி செய்யும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்களாம். 2 கிட்னியும் நன்றாய் செயல்பட ஆரம்பித்ததாம். எவ்வளோ நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்கள். உண்மையாய் நடந்த சம்பவத்தை அந்த சகோதரி சொன்னார்கள். ஒரு டிபிஎம் பாஸ்டர் சுகர் வியாதியில் படுத்த படுக்கையாக இருந்தாராம். அவர் என்ன செய்தாராம், ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆராதிக்க முடியல, ஆராதனைக்கு செல்ல முடியல என்று சொல்லி அதிகமாய் தேவனை நோக்கி துதித்த பொழுது அவருடைய சுகர் வியாதி சுகமாயிற்று. எப்படி கண்டுபிடித்தார்கள்? ஒரு நாள் வெளிநாடு சொல்லும் பொழுது அவருக்கு சுகர் வியாதியை செக் பண்ணும்போது சுகரே இல்லை என்று ரிசல்ட் வந்தார். இன்றைக்கி எத்தனை பேருக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வேண்டும்? வியாதியின் மத்தியில் மருத்துவர்கள் சொன்ன அந்த வார்த்தையினால் கலங்கி போய், ஆண்டவரே ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று சொன்னீங்க, ஆனால் எனக்கு அந்த பயம் என்னை கவி கொண்டது என்று சொல்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், என் மேலே விசுவாசவை, உன் வியாதியை நான் சுகமாக்குவேன் என்று சொல்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதை நினைத்து பயப்படுகிறார்கள் என்று சொல்லி உமக்கு தெரியும். ஆண்டவரே, எல்லா பயத்துக்கும் நீங்க
நீங்களாக்கி பாதுகாக்கிற தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளை பயத்துக்கு இருந்து விடுவிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படும் பயம் மாத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. மற்ற எல்லா சத்துருவின் பயங்கள், மனுஷனுடைய பயங்கள், வியாதியின் பயங்கள், விக்கினங்களின் பயங்கள், உபத்திரவத்தின் பயங்கள் எல்லாம் இவர்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் நிலைநிற்க செய்யும். விசுவாசிக்க பலன் கொடு. ஆண்டவருடைய நாமத்தினால ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். கிருபைக்குள் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.